ஜெபம் செய்வோம். மனித இருதயங்களை அறிந்திருக்கிற கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தாவே, மத்தேயு 15:19 மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத நினைவுகள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தை சுத்திகரிக்க எங்களால் முடியாது கர்த்தாவே. நான் தன் பாவம் வர கழுவினேன் என்று சொல்லத்தக்கவன் யார்? நான் நீதிமான் என்று சொல்லத்தக்கவன் யார் என்று வேதவசனம் சொல்லுகிறது கர்த்தாவே. இதோ பாவியில் நிச்சய பாவியாகிய நான் உடைய வசனத்தை பேசுகிறேன் கர்த்தாவே. என்னை மன்னித்தருளுவீராக, என் இருதயத்தை சுத்தப்படுத்துவீராக, என் இருதயத்தை பக்குவப்படுத்துவீராக. இதோ இந்த நாளிலும் இந்த செய்தி அநேக பேருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, கோடான கோடி மக்களுக்கு பிரயோஜனப்படுவதாக. நாங்கள் எங்களை நல்வழிப்படுத்துவோமாக, உம்முடைய சமூகத்தை விட்டு விலகாதிருப்போமாக. உம்முடைய தூய ஆவியானவர் இடைப்படுவீராக. இந்த சத்திய வசனங்களை ஆசீர்வதித்து கொடுப்பீராக. இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இந்த மாலை வேளையில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நீங்கள் கர்த்தர் பேசுகிறார் என்ற செய்தியை ஆவலுடன் ஒவ்வொரு பேரும் 6 மணிக்கு சரியாக 6 நிமிடங்கள் கேட்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. இந்த வேத வசனங்கள் உங்களை கிரியை செய்வதாக, உங்கள் தேவன் பக்கம் இழுத்து கொண்டு வருவதாக. இந்த நாளில் கூட ஆபேலும் அம்பேலும் என்கிற செய்திக்கு நேராக உங்களை அழைக்கிறேன். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, முதலாக காயின் இந்த உலகத்துக்கு வருகின்றார். ஆதாம் ஏவாள் மூலமாக. அடுத்தபடியாக ஆபேல் வருகின்றார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த மனுஷர்கள் வந்த உடனே காயின் வளர வளர ஆபேலை ஒரு பார்வை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இந்த ஆசையெல்லாம் நமக்கு தானே, இது ஒருத்தன் வந்து சேர்ந்துட்டானே, அந்த சிறு வயசுலேருந்தே இந்த எண்ணங்கள் வரும். எனக்கு கூட ரொம்ப நாளைக்கு பிறகு சந்தோஷ் ஜோசுவானி 2 பிள்ளைகளை கொடுத்தாங்க. அந்த ஜோசுவா அந்த பிறந்த பிறகு அந்த 2 பிள்ளைகளுக்குள்ளாக ஒரு போட்டிகள், ஒரு சண்டைகள், அதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே வரும். அப்போதே நினச்சிக்கிடுவேன், ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷன் பிறந்த உடனே அந்த வீட்டில் ஒரு சுவராசியம் உண்டாகுது. அந்த பிள்ளைகளுக்கு சமயத்தில் ஜோசுவா அண்ணன் மேலே ஏதாவது குற்றச்சாட்டுவான். நான் வந்த உடனே சந்தோஷம் அடிப்பேன். சமயத்தில் சந்தோஷ் ஜோசுவா மேலே குற்றத்தை சாட்டுவான். நான் வெளியிலேருந்து வந்த உடனே ஜோசுவாவை அடிப்பேன். அப்போது இங்கே பாருங்கள், அந்த காலத்திலே இந்த காரியங்கள்லாம் இருந்திருக்குது. காயின் முத பிறக்கிறாரு, 2வது ஆபேல் பிறந்துட்டார். இப்போ இவருக்கு இந்த ஒரு போட்டி உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு. ஆபேலும் அம்பேலும் 2 பேரும் அந்த காணிக்கைகளை படைக்கிறாங்க. ஆபேலும் தன் மந்தையின் தலையீட்டுகளிலும் அவைகளுக்கு கொழுமையானவர்களும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயின் கொஞ்சம் திருக்குத்தனம் உள்ள பிள்ளையாக இருந்திருக்குது, கொஞ்சம் இப்படிப்பட்ட பிள்ளையாக இருந்திருக்கு. ஆபேல் கர்த்தருக்கு வந்து பரிசுத்தமானவைகளே கொழுமையானவைகளை இருக்கிறத பிடிச்சு கொண்டான். ஐயா, காயின் அப்படி கொண்டு வரல. இப்போ ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரித்த உடனே இந்த காயினுக்குள்ளாக அவனுடைய முகநாடி வேறுபட்டு விட்டது. ஒரு எண்ணம் உதயமாகி விட்டது. பிந்தி பிறந்த ஆபேலே, எனக்கே நீ தண்ணி காட்டுறியாடா? அவன் உள்ளுக்குள்ளாக ஒரு வர்மம் வைத்தான். பாருங்க, மத்தேயு 15:19 மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள் கிளம்புமா. ஆபேலுங்க அம்பேலாகி போனான். எதனால? பாருங்க, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, 2 பேரும் ஒரே நேரத்தில் காணிக்க வரும்போது இவன் காணிக்க மாத்திரம் கர்த்தர் அங்கீகரிச்சுட்டார. கூட பிறந்த தம்பிங்கிற எண்ணம் இல்லாமே போயிடுச்சுயா. இன்னைக்கு ஆபேல் அம்பேலாய் போனாயா, ஒரு கல்யாணம் கட்டலை, ஒரு குழந்தைய பெக்கலையா, வாலிப வயசுலேயே அவனுடைய வாழ்க்கையை முடிக்க வேண்டியதாயிடுச்சு. இப்போ யாராலே அந்த வாழ்க்கையை முடிவு பெற்றது என்றால் அவனுடைய உடன்பிறப்பினாலே அவனுடைய வாழ்க்கை முடிந்து போய்விட்டது. உசார் ஆவியானவர் இந்த சத்தியத்தை எது கொண்டு வர்றாருன்னா, யாரையும் நம்பி விடாத, ஒரு வெகுளித்தனமான ஒரு காரியங்களில் ஈடுபட்டு விடாத. சர்ச்சுக்கு காணிக்க கொடுக்குறா இருந்தால் கூட நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, ஐயா எங்கள் பேரை சொல்லாதுங்க, ரகசியமாக கொடுக்குறாங்க. ஏன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்துடுது. இவர் கோயிலுக்கு கொடுக்குற 5000 ரூபாயை நமக்கு தந்தானே, நம்ம வீட்டுக்காரர் கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்காரு, இவர் அண்ணங்கார் கொண்டு அங்கங்கே கொடுத்துட்றாரு. எல்லாத்துலேயும் ஞானம் இருக்கணும் ஐயா. இங்கே ஆபேல் கொஞ்சம் ஞானமாக நடந்திருந்தான்னா, இப்போ அன்னைக்கே இவன் மூஞ்சி ஒரு மாதிரி இருந்துச்சே, நம்ம அண்ணங்காருடைய மூஞ்சி ஒரு மாதிரி இருந்துச்சே, இவன் எதுவும் செஞ்சிருவானோங்கிற ஒரு உஷார் இல்லாதனால அம்பேலா போயிட்டாரியா ஆபேல். இன்னைக்கு ஆபேலுடைய ரத்தம் பேசினதுன்னு நம்ம பாட்டு பார்க்கிறோம். ஆபேலின் ரத்தம் பேசினதிலும் இயேசுவின் ரத்தம் அதிகமா என்றோ
நான் பாட்டு கூட எழுதி வச்சிருக்கேன். ஆனால் ஆபேல் வாழ முடியலையா? காரணம் அவனுடைய சகோதரனானே அவனை அம்பேல்னு ஆக்கி போட்டான். காரணம் இந்த ஆபேல் கொஞ்சம் உஷாராக இருந்துட்டு அன்னைக்கே அண்ணனுடைய நம்ம அந்த காணிக்கை செலுத்தும் போதே இவன் முகம் சரியில்லையே, இவன் நம்ம பக்கத்தில் வந்து நிற்கிறானே, மண்வெட்டியை வச்சிருக்கிறானே, தண்ணியை பாய்ப்பானா நம்மளை பாய்ச்சிருவானா, கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கலாம் ஐயா. ஆபேல் அம்பேலா போயிட்டான் ஐயா. இன்னைக்கு ஆவியானவர் என்ன காரியத்தை சொல்லி கொண்டு வர்றாரு ஐயா, நீ என்னவாக இருந்தாலும் சரிதான் ஐயா, எப்பேற்பட்ட இருந்தாலும் சரியா, இந்த பண விஷயத்தில் ஜாக்கிரதையா இரு. உன்னை அம்பேல் பண்றதுக்கு தீர்மானம் பண்ணிக்கிட்டே இருப்பான். உன்னுடைய சொத்தை அபகரிக்கிறதுக்கு தீர்மானம் பண்ணிக்கிட்டே இருப்பான். யார் உன் கூட இருக்கிறவன் தான், அவன் பழகிறவன் தான், உன்னோடு கூட பழகிற அந்த தோழன் தான் அந்த காரியத்தை யோசிச்சுட்டே இருப்பான். இவருடைய பேச்செல்லாம் ஒரு செயலா இருக்குதே, இவர் ஒரு தினசாலை இந்த வேலை இருக்க போய் தானே இவனுக்கு வேட்டு வச்சானே. வேற பாகிஸ்தான்காரன் தீர்மானம் பண்ண மாட்டான், ஆஸ்திரேலியாக்காரன் தீர்மானம் பண்ண மாட்டான் ஐயா. உங்ககிட்ட பழகி கொண்டு இருக்கிறவன் தான் ஆபேல் அம்பேலா போனதுக்கு காரணம் அவனுடைய அண்ணன் தான் ஐயா. கொஞ்சம் உஷாரா இருந்திருந்தான்னா, இவன் போக்கெல்லாம் சரியில்லையே, நம்மளை ஒரு மாதிரி பார்க்கறானே, இவன் ஒரே நாளில் இந்த காரியத்தை முடிச்சிருப்பான். காயின்னு நிறைய நேரம் பார்த்துட்டே இருந்திருப்பான். இந்த ஆபேல் கொஞ்சம் உஷார் இல்லாமல் அம்பேலாக போயிட்டான் ஐயா. இன்னைக்கு நீ கூட உன்னுடைய சொந்தங்களாக இருக்கட்டும் ஐயா, பந்தங்களாக இருக்கட்டும் ஐயா, அம்பேல் பண்ணி விட்டுருவான் ஐயா. கொஞ்சம் உஷாராயிருயா. இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில் நீ ஐயா பிடியை கொடுத்துட்டு நீ ஐயா இடியை வாங்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கணும், நீ ஏன் அடியை வாங்கிட்டு இருக்கணும், பிடியை கொடுக்காத. ஜாக்கிரதையாயிரு, ஜாக்கிரதையாயிரு, உஷாராக இரு. ஜெபம் செய்வோம். ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் பாம்பை போல வினாவுள்ளவர்களும் ஆண்டவரே, புறாவை போல் கபட விட்டவர்களாக இருக்க வேண்டும் கர்த்தாவே. ஆபேல் அந்த ஆண்டவர் இந்த காரியத்தில் அன்றைக்கு உஷாராக இருந்தால் ஆண்டவரே, அவன் அம்பேலாகி இருக்க முடியாது ஆண்டவரே. குழந்தையை பெற்று எடுத்திருந்துக்கலாம் கர்த்தாவே. அவனுடைய சரித்திரம் வேற மாதிரி இருந்திருக்கும் கர்த்தாவே. ஆதியிலே மனுஷன் அப்படி இருப்பானால் கர்த்தாவே, இந்த நவீன காலத்திலே மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் கர்த்தாவே. ஆகவே நாங்கள் ஒருவர் கர்த்தாவே ஆண்டவரை வினா உள்ளவர்களாக பழக, வினா உள்ளவர்களாக செயல்பட கிருபை தாங்க ஆண்டவரே. இந்த ஆபேலுடைய நிலைமை யாருக்கு வராதபடி காத்துக்கொள்ளுங்க கர்த்தாவே. மனிதனாக பிறந்த பிறகு கர்த்தாவே வாழ வேண்டும் கர்த்தாவே, தீர்க்காயுசோடு வாழ வேண்டும் கர்த்தாவே. அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு தருவீராக ஆண்டவரே கர்த்தாவே. இந்த காயினை மாதிரி பொல்லாத மனிதர்களை நாங்கள் அடையாளம் கண்டுகொள்ள எங்களுக்கு உதவி புரிவீராக. இந்த செய்தி அநேக பேருக்கு ஆசீர்வதித்து கொடுப்பீராக. இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.